ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு விஜய் டி டெக் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்திலேருந்து ஒரு சூப்பரான ஹாப்பி நியூஸ் அப்படின்னே சொல்லலாம். என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் ஏதோ ஒரு காரணத்தினால முகாம் மூலியமாக அப்ளை பண்ணாத தவறு விட்டுருப்பீங்க. அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஜனவரி மாதம் புதுசாக விண்ணப்பங்கள் பெறப்படும் அப்படின்ற மாதிரி தமிழக அரசு ஏற்கனவே இன்ஃபர்மேஷனாக கொடுத்துருந்தாங்க. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அந்த நியூவாக அப்ளை பண்ண போகிறவங்க, அது மட்டும் இல்லாமல் மேல்முறையீடு பண்ணாமல் நிறைய பேர் இருக்கீங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஹாப்பி நியூஸாக அவங்களுக்கு ஆன்லைனில் அப்ளை பண்ணலாமா இல்லை ஆஃப்லைனில் அப்ளை பண்ணலாமா, ஆஃப்லைனில் அப்ளை பண்ணால் எங்கே முகாம் நடத்துவாங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போதைக்கு சூப்பராக வெப்சைட் மூலமா கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்திலேருந்து நமக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அதை பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். முக்கியமாக எதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் ஜனவரி மாதம் வரப்போகிற புதிய விண்ணப்ப படிவம் நீங்கள் எங்கே போய் அப்ளை பண்ணலாம், புதிய ஃபார்ம் தருவாங்களா, இல்லை ஃபார்ம் தந்தால் எந்த முகாமில் போய் அப்ளை பண்ணணும், உங்கள் கிராமத்தில் எங்கே முகாம் நடக்கும், இல்லை ஆன்லைனில் அதுக்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுப்பாங்களா அப்படின்ற சூப்பரான இன்ஃபர்மேஷன் இப்போதைக்கு கிடைச்சிருக்கு. அதை பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். முக்கியமாக நம்ம இந்த வீடியோ பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா, கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் நம்ம சேனலை பொறுத்த அளவுக்கு ஒரு நாளும் எக்ஸ்க்ளூசிவான ஒரு சூப்பரான அப்டேட் கொடுத்துன்னு வரோம், வீடியோ போட்டுன்னு வரோம் அப்படின்னு சொல்லலாம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்குற தகவலை ஸ்கிப் பண்ணி வாட்ச் பண்ணுறீங்க வீடியோவை. அதனால் நீங்கள் ஸ்கிப் பண்ணி வாட்ச் பண்ணும்போது நம்ம கொடுக்குற எக்ஸ்க்ளூசிவான அப்டேட் நீங்கள் தவறாக போய் சேர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அப்படிலாம் நீங்கள் மிஸ் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்றத சொல்லிக்கிறேன். இன்றைக்கி குறிப்பாக பார்த்தீங்கன்னா, தயவுசெய்து புதுசாக அப்ளை பண்ண போகிறவங்களும், இல்லை மேல்முறையீடு பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுறவங்களும், இல்லை மேல்முறையீடுக்காக இதுக்கு மேலே ஜனவரி மாதம் அப்ளை பண்ண போகிறவங்களும் கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணால் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஜனவரி மாதம் புதுசாக அப்ளை பண்ணும்போதோ இல்லை மேல்முறையீடாக அப்ளை பண்ணும்போது எங்கே போய் அப்ளை பண்ணலாம் அப்படின்ற தகவலை நீங்கள் ஒட்டுமொத்தமாக தெரிஞ்சிக்க முடியும் அப்படின்றத முக்கியமாக குறிப்பிட்டிருக்கேன். இப்போ இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்கும்போது முழுமையாக பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு, இன்ன வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கலைஞர் மகளிர் உரிமை திட்டம். இந்த திட்டத்தின் கீழே பார்த்தீங்கன்னா, கடந்த 4-5 மாதத்துக்கு முன்னாடி தமிழ்நாடு முழுக்க முகாம் மூலியமாக 2 கட்டமாக விண்ணப்ப படிவங்கள் பெறப்பட்டிருந்தாங்க. இதன் மூலியமாக பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு முழுக்க நகரங்கள் மற்றும் கிராமங்களில் 1,65,00,000 பேருக்கு மேலே அப்ளை பண்ணியிருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். அதை தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா, தகுதியானவங்கன்னு சொல்லிட்டு தமிழக அரசு ஒரு அடிப்படையில் ஒரு பட்டியலை வெளியிட்டாங்க. அதன் மூலியமாக பார்த்தீங்கன்னா 1,13,00,000 பேருக்கு மேலே தகுதியானவங்களாக கருதி பயனாளிகளாக 3 தவணையாக பணம் வெட்டுன்னு வராங்க. இன்னும் ஒரு சிலவங்க பார்த்தீங்கன்னா 4வது தவணை பணமும் பெற்றிருக்காங்க. ஒரு சிலவங்க இன்ன வரைக்கும் 4வது தவணை பணம் பெறாதையும் இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட 1,13,00,000 பேர் இது வரைக்கும் பயனாளிகளாக சேர்க்கப்பட்டிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் ஒரு 56,00,000 பேர் நிராகரிக்கப்பட்டிருந்தாங்க. அவங்க தகுதி வாய்ந்தவங்களாக கருதுனாங்கன்னா இ-சேவை மூலமா மேல்முறையீடு பண்ணலாம் அப்படின்ற அஃபிஷியல் இன்ஃபர்மேஷனும் கொடுத்திருந்தாங்க. அதன் மூலமா பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 11,85,000 பேர் இது வரைக்கும் மேல்முறையீடு பண்ணிட்டு பணத்துக்காக வெயிட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லலாம். அவங்களுக்கு மட்டும் வாய்ப்பை உருவாக்கி தராத, மேலும் பார்த்தீங்கன்னா இந்த முகாம் மூலமா அப்ளை பண்ணாத தவற விட்டுறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா புதுசாக வாய்ப்பை உருவாக்கி கொடுக்க போகிறோம், ஜனவரி மாதம் அதுக்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அதுக்கான அறிவிப்பு விரைவில் வரும் அப்படின்ற மாதிரி சட்டப்பேரவையில் ஏற்கனவே இன்ஃபர்மேஷனாக கொடுத்திருந்தார். அது சம்பந்தமாக பார்த்தீங்கன்னா நம்ம சேனல்லே நிறைய வீடியோ போட்டிருந்தோம், நியூஸ் சேனல்லே போட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். அவர் என்ன சொல்லியிருந்தாலும் பார்த்தீங்கன்னா, சட்டப்பேரவையில் மகளிர் உரிமை திட்டத்தில் புதிதாக விண்ணப்பங்கள் பார்த்தீங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் தகுதியான எந்த ஒரு பயனாளியும் விடுபடக்கூடாது அப்படின்றதுல அரசு தனி கவனம் செலுத்தப்பட்டு வருகிறது. அதனால் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு புதிய பயனாளிகளும் விண்ணப்பிக்கிறதுக்கான அறிவிப்பு பார்த்தீங்கன்னா புதுசாக விரைவில் வெளியாகும் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் கொடுத்திருந்தார். அவர் ஸ்ட்ராங்காக சொல்லியிருந்தார் அப்படின்னு சொல்லலாம் சட்டப்பேரவையில். இதனால் நிறைய பேர் வெயிட் பண்ண வந்தீங்க, புதுசாக அப்ளைக்காக டேட் வருமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் எதிர்பார்த்த போலே நம்ம சேனலை ஒரு நாளும் அப்டேட்டாக கொடுக்கும்போது இதையும் சொல்லியிருந்தோம். ஜனவரி மாதம் புதுசாக அப்ளை பண்ணுறதுக்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி. அதே போல் பார்த்தீங்கன்னா அமைச்சர் தங்கம் தென்னரசு அதுக்கான இன்ஃபர்மேஷன் ஒரு நிகழ்ச்சியில் மூலமா கொடுத்திருந்தார் அப்படின்னு சொல்லலாம். அரசு தரப்புலேருந்து ஜனவரி மாதம் புதிய விண்ணப்பங்கள் பெறப்படும். இது வரைக்கும் விண்ணப்பிக்காத முகாம் மூலமா தவற விட்டாங்க. கண்டிப்பாக ஜனவரி மாதம் பயனாளிகளாக இருந்தாங்கன்னா, பயனாளிகளாக அதாவது கொடுக்குற கிரைட்டீரியா எல்லாமே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஸ்கீமில் அப்ளை பண்ணலாம் அப்படின்ற இன்ஃபர்மேஷனும் அவர் கொடுத்திருந்தார் அப்படின்னு சொல்லலாம். இப்போ புதுசாக அப்ளை பண்ண போகிறவங்களுக்கு ஜனவரி மாதம் எந்த இடத்துல போய் முகாம் மூலமா அப்ளை பண்ணலாமா, இல்லை ஆன்லைனில் அதுக்கான அப்ளிகேஷன் உருவாக்கி கொடுப்பாங்களா அப்படின்ற கேள்வி நிறைய பேருக்கு எழுந்திருக்கும். அதனால் உங்களுக்கு நீங்கள் புதுசாக அப்ளை பண்ண போகிறவங்க என்னென்ன கிரைட்டீரியாலாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றத நம்ம ஆர்டிக்கலில் டீட்டெயிலாக கொடுத்துருக்கோம். அந்த ஆர்டிக்கலை நீங்கள் ஃபுல்லாக படித்து பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு புதுசாக அப்ளை பண்ண போகிறவங்க எந்த இடத்துல போய் அப்ளை பண்ணணும், அடுத்தது என்னென்ன டாக்குமெண்ட்லாம் உங்களுக்கு தேவை, இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் புதுசாக அப்ளை பண்ணவங்க என்னென்ன கிரைட்டீரியாலாம் முன்கூட்டியே தெரிஞ்சு வச்சுக்கணும், என்னென்ன நெறிமுறைகள்லாம் இருக்குது அப்படின்றத டீட்டெயிலாக அந்த ஆர்டிக்கலை கொடுத்துருக்கோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ அந்த ஆர்டிக்கலை ஓப்பன் பண்ணிவிட்டு அதிலேருந்து உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்.
இப்போ அந்த ஆர்டிக்கலை நீங்களும் வந்து ஆன்லைனில் வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் யூஸ் பண்ணுற ப்ரௌசர் அப்படி இல்லை குரோம் ப்ரௌசர் வந்து ஓப்பன் பண்ணிங்க. மொபைலாக இருந்தாலும் சரி பிசியாக இருந்தாலும் சரி நம்ம சொல்கிற ஸ்டெப்பை அப்படியே வந்து ஃபாலோ பண்ணி நீங்களும் வந்து சர்ச் பண்ணிக்கலாம். சர்ச் பாரில் போயிட்டு TN Info 360 அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஸ்க்ரீனில் டைப் பண்ணி காமிக்கிறது போல வந்து ஃபுல்லாக சர்ச் பாரில் வந்து டைப் பண்ணிட்டு சர்ச் கொடுங்க. சர்ச் கொடுத்தவொடனே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டே வந்து சஜஷனில் www.tninfo360.com அப்படின்ற நம்மளுடைய அஃபிஷியல் வெப்சைட் வந்து ஷோ ஆகும். அந்த வெப்சைட்டை வந்து கிளிக் பண்ணி வந்து ஓப்பன் பண்ணிங்க. இந்த வெப்சைட் இதே போல் வந்து நீங்கள் சர்ச் பண்ணி வந்து ஓப்பன் பண்ணலாம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் இந்த வெப்சைட்டோட டேரக்ட் லிங்க் வந்து கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணி கூட நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். நம்ம சேனலில் ரெகுலராக வந்து ஃபாலோ பண்ணவங்களுக்கு தெரியும். இது நம்மளுடைய அஃபிஷியல் வெப்சைட். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை திட்டம், PM கிசான் ஸ்கீம், PM ஹவுஸ் ஸ்கீம், இது போல் நிறைய கவர்மெண்ட் ஸ்கீம் சம்மந்தமாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆர்டிக்கலை வந்து நம்ம எழுதினு வரோம். அது மட்டும் இல்லாமல் பெண் குழந்தை பாதுகாப்பு திட்டம், முதலமைச்சரின் மருத்துவ காப்பீடு திட்டம், இது போல் நிறைய ஸ்கீம் சம்மந்தமாக வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கீம் சம்மந்தமாக நிறைய ஆர்டிக்கல் வந்து எழுதினு வரும். நீங்கள் பாட்டமில் வந்து இதே போல் வந்து ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா 1 2 3 அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேஜஸ் வந்து இருக்கும். அதில் நீங்கள் ஒரு பேஜஸும் வந்து கிளிக் பண்ணி வந்து ஓப்பன் பண்ணி பாருங்கள். ஒரு ஆர்டிக்கலும் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லிக்கிறேன். இன்றைக்கி பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து அப்ளை பண்ண போகிறாங்க. கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் புதுசாக அப்ளை பண்ண போகிறவங்க முழு விவரம் வந்து தெரிஞ்சுக்கணும். அதனால் மேலே இருக்கிற 3 லைன் பட்டனை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் அப்படின்னே வந்து ஒரு ஆப்ஷன் இதே போல் வந்து ஷோ ஆகும். இதில் போஸ்ட் 1 2 3 அப்படின்னு சொல்லிட்டு நிறைய போஸ்ட் வந்து இருக்கும். இதில் போஸ்ட் 1 KMUT அப்படின்ற போஸ்ட்டை வந்து ஓப்பன் பண்ணுங்கள். இந்த போஸ்ட்டோட டேரக்ட் லிங்க் வந்து முடிஞ்சால் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் முழு விவரம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொடுத்துருப்போம். இதே இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே வந்து இந்த வீடியோவில் ஸ்டார்டிங்கில் வந்து சொல்லிட்டோம். அதாவது வந்து இந்த ஸ்கீமில் எத்தனை பேர் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க, இப்போ மேல்முறையீடு எவ்வளோ பேர் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்ற டீட்டெயில் இன்ஃபர்மேஷன். இதில் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து அப்ளை பண்ண போகிறவங்க வழிகாட்டு நெறிமுறைகள் வந்து முக்கியமாக வந்து இந்த ஸ்கீமில் புதுசாக வந்து பயனாளிகளை வந்து சேரும்போது நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். முக்கியமாக வந்து இந்த பயனாளிகளை வந்து சேரும்போது ஃபஸ்ட்டு பாயிண்டாக வந்து பார்த்தீங்கன்னா மகளிர் மட்டும்தான் வந்து இந்த ஸ்கீமில் வந்து அப்ளை பண்ண முடியும் அப்படின்றது தெரிஞ்சுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா குடும்பத்தின் ஆண்டு வருமானம் 2.5 லட்சத்துக்கு குறைவாக வந்து கண்டிப்பாக வந்து இருக்கும். 2.5 லட்சத்துக்கு குறைவாக இருந்தால் மட்டும்தான் இந்த ஸ்கீமில் வந்து எலிஜிபிலிட்டி. அது மட்டும் இல்லாமல் பயனாளிகளை வந்து ஒருத்தவங்க குடும்ப தலைவர் வந்து அப்ளை பண்ண போகிறாங்கன்னா அவங்களுக்கு வந்து 21 வயதுக்கு மேலே வந்து இருக்கணும். அந்த எந்த டேட்டில் வந்து முக்கியமாக வந்து அவங்க எந்த டேட்டுக்கு அப்புறம் வந்து பிறந்திருக்கணும் அப்படின்றத வந்து முக்கியமாக வந்து கொடுத்துருக்காங்க. எந்த டேட்டுக்கு முன்னாடி வந்து 21 வயசு வந்து இருக்கணும் அப்படின்றத கண்டினியூ வந்து பார்த்துட்டு வந்தீங்கன்னா அதுக்கான டீட்டெயில் இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு வந்து தெரியும். அது மட்டும் இல்லாமல் உங்களோட குடும்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஓய்வூதியம் பெறறவங்க கண்டிப்பாக வந்து அப்ளை பண்ண முடியாது. அது மட்டும் இல்லாமல் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் அப்ளை பண்ண போகிறவங்க 3600 யூனிட்டுக்கு மேலே அவங்களுடைய குடும்ப கரண்ட் பில் வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் வந்து தாண்டக்கூடாது. ஒரு வருஷத்துக்கு வந்து 3600 யூனிட் குறைவாக தான் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்ற க்ரைட்டீரியாவும் பார்த்தீங்கன்னா நிறைய க்ரைட்டீரியா வந்து நம்ம இந்த ஆர்டிக்கிளே வந்து கொடுத்துருக்கோம். இதுதான் வந்து அஃபிஷியல் க்ரைட்டீரியா அப்படின்னே வந்து சொல்லலாம் இந்த ஸ்கீமில். இது மட்டும் இல்லாமல் நிறைய க்ரைட்டீரியா வந்து இருக்குது. நீங்கள் வேணால் வந்து படித்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா OAP வாங்குறவங்க, இந்த ஓய்வூதியம் பெறறவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அப்ளை பண்ண முடியாது. அப்படியே வந்து அவங்க வீட்டில் வந்து வேறு யாராவது 21 வயதுக்கு மேலே பெண்கள் இருந்தாங்கன்னா அவங்க குடும்ப தலைவியே வந்து கருதி அவங்க மேலே வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்ற இன்ஃபர்மேஷனும் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து மாமியார் வந்து OAP வந்து வாங்குறாங்கன்னா மருமகள் வந்து அவங்க 21 வயதுக்கு மேலே இருந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து அந்த ஸ்கீமில் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்றது தெரிஞ்சுங்க. இது மட்டும் இல்லாமல் அப்ளை பண்ண போகிறவங்க என்னென்ன டாக்குமெண்ட்லாம் வந்து தேவையான ஆவணங்கள் அப்படின்னு சொல்லிட்டு முக்கியமாக வந்து இந்த ஆர்டிக்கிளே வந்து கொடுத்துருக்கோம். குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கீமில் முக்கியமாக வந்து அப்ளை பண்ணுறதுக்கு குடும்ப அட்டை கம்பல்சரியாக வேணும். யாரெல்லாம் வந்து குடும்ப அட்டை வாங்காதிருக்கீங்களோ புதுசாக வந்து அப்ளை பண்ணி வந்து வாங்கிக்கிங்க. அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே இருக்கிறவங்க கண்டிப்பாக வந்து அப்ளை பண்ணிங்க. அது மட்டும் இல்லாமல் வங்கி புத்தகம் அப்படின்னா வங்கி கணக்கு விவரம் ஸ்டேட்மெண்ட் சொல்லுவாங்க, அது வந்தால் ஓகே. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கைபேசி எண், மொபைல் நம்பர் முக்கியமாக வந்து தேவை. மொபைல் நம்பர் பொறுத்த அளவுக்கு குடும்ப தலைவியோட ஆதார் கார்டில் லிங்க் ஆகிருக்கிற மொபைல் நம்பரை கரெக்டாக வந்து கொடுங்க. அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் குடும்ப உறுப்பினர் குடும்ப தலைவியோட ஆதார் கார்டு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வருமான சான்றிதழும் இருப்பிடச் சான்றிதழும் இருந்தால் ஓகே, இல்லைனா வந்து கட்டாயம் இல்லை அப்படின்றதையும் வந்து கொடுத்துருக்கோம். இது மட்டும் இல்லாமல் மின் கட்டண ரசீது முக்கியமாக வந்து உங்களுடைய TNEBயோட தரவுகளை வந்து கவர்மெண்ட் மூலமா வந்து செக் பண்ணுவாங்க. அதனால் வந்து உங்களுடைய மின் கட்டண ரசீது முக்கியமாக வந்து தேவை. உங்களுடைய TNEB மூலமா நீங்கள் எவ்வளோ கரண்ட் பில் வந்து யூஸ் பண்ணீங்க அப்படின்னு வந்து செக் பண்ணுவாங்க. அதை வந்து முக்கியமாக வந்து எடுத்துங்க. இது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து ஆன்லைன்லேயே ஆஃப்லைன்லேயே அப்ளை பண்ணலாம் அப்படின்றத இப்போ நான் வெப்சைட்டில் ஓப்பன் பண்ணி வந்து சொல்கிறேன். இது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்கீமில் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஸ்டேட்டஸ் எப்படி செக் பண்ணலாம் அப்படின்றதே வந்து கொடுத்துருக்கோம். இது வரைக்கும் நம்ம கொடுத்த டவுட்டில் வந்து ஏதாவது வந்து இந்த ஸ்கீமில் இந்த ஆர்டிக்கல் ஏதாவது டவுட் இருந்தால் போஸ்ட் ஏ கமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஆப்ஷனில் கிளிக் பண்ணி போஸ்ட் ஏ கமெண்ட் ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக வந்து கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒரு கமெண்ட்டுக்கும் நாங்கள் உடனடியாக வந்து ரிப்ளை பண்ணுவோம். இப்போ அஃபிஷியல் வெப்சைட் அதாவது வந்து இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தோட KMUT அஃபிஷியல் வெப்சைட் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இருக்குது. அந்த அஃபிஷியல் வெப்சைட்டோட அஃபிஷியல் KMUT அப்படின்றத முறை 1 வந்து கொடுத்துருக்கோம். அந்த லிங்க் மேலே வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இதே போல் வந்து கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தோட அஃபிஷியல் வெப்சைட் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய விண்ணப்ப நிலை அறிய அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அப்ளை பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய ஸ்டேட்டஸ் வந்து செக் பண்ணால் பொதுமக்கள் உள்ளே நுழைக அப்படின்ற ஆப்ஷனில் உங்களுடைய ஆதார் கார்டு நம்பரை வந்து கொடுத்துட்டு OTP அனுப்புக அப்படின்னு வந்து கொடுத்தீங்கன்னா சரிபார்க்க அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுடைய ஸ்டேட்டஸ் வந்து ஷோ ஆகும். இப்போதைக்கு வந்து புதுசாக வந்து அப்ளை பண்ண போகிறவங்க திட்டத்தை பற்றி ஃபுல்லாக வந்து தெரிஞ்சிங்க. இதில் மேலே இருக்கிற 3 லைன் பட்டனை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா முகப்பு, திட்டத்தை பற்றி, காட்சியகம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆப்ஷன் இருக்கும்.
இதில் ரெண்டாவது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா திட்டத்தை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்க. இதில் வந்து குடும்ப தலைவி வரையறை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. இதை ஃபுல்லாக வந்து நீங்கள் டீட்டெயிலாக வந்து படித்து பார்த்துக்கலாம். முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா திருமணம் ஆகாத தனி பெண்களும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கீமில் வந்து பயன்பெற முடியும். அது மட்டும் இல்லாமல் கையமை பெண்கள், திருநங்கைகள் வந்து அவங்க தலைமையில் ஏதாவது குடும்பம் இருந்தால் திருநங்கையிலும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குடும்ப தலைவியாக வந்து கருதப்படுறாங்க. இந்த லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா 21 வயது நிரம்பி பெண்கள் ஒரு குடும்ப தலைவியை வந்து கருதி இந்த ஸ்கீமில் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொடுத்துருந்தாங்க. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து டவுட்டாக வந்து கேட்டிருந்த ஒரு பதில் வந்து பார்த்தீங்கன்னா வெப்சைட்லேயே வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது வந்து 21 வயது வந்து எந்த டேட் வரைக்கும் வந்து கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஒருவர் விண்ணப்பிக்கலாம் அப்படின்ற வந்து முடிவு எடுக்கும்போது அவங்களுடைய பிறந்த தேதி வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 15, 2022க்கு முன்னராக வந்து இருக்க வேண்டும். அப்படி பிறந்திருந்தாங்கன்னா அவங்க வந்து இந்த ஸ்கீமில் வந்து எலிஜிபிலிட்டி அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து ஹாப்பியான நியூஸ் அப்படின்னே வந்து சொல்லலாம். இதை குடும்ப அட்டை இருக்கும் நியாய விலை கடையில் வந்து பார்த்தீங்கன்னா அமர்ந்திருக்கும் விண்ணப்பம் முகாம் மூலியமாக வந்து நீங்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. அதான் வந்து முகாமில் மட்டும்தான் உங்களுடைய குடும்ப அட்டை இருக்கும் நியாய விலை கடையில் இருக்கிற முகாமில் மட்டும்தான் வந்து நீங்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படின்றத இந்த அஃபிஷியல் வெப்சைட்லேயே வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னே வந்து சொல்லலாம். அப்போ பொறுத்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய நியாய விலை கடையில் தான் உங்களுக்கான புதிய விண்ணப்பத்துக்கான முகாம் வந்து நடத்த போகிறாங்க அப்படின்ற மாதிரி வந்து தெரிய வருது. இப்போ வந்து தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் ஆன்லைன்லாம் வந்து எந்த ஒரு அப்ளிகேஷனும் வந்து ஃபில் பண்ண தேவையில்லை. கண்டிப்பாக வந்து இப்போ பாயிண்ட் அவுட் பண்ணி நான் வந்து ஸ்க்ரீனில் வந்து ஷோ பண்ணுறேன் பார்த்தீங்களா. அதே போல் குடும்ப அட்டை இருக்கும் நியாய விலை கடையிலே உங்களுக்கான முகாமை வந்து உருவாக்கி கொடுக்க போகிறாங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா புதிய விண்ணப்பத்துக்கான படிவம் வந்து கொடுப்பாங்க. அங்கேயே நீங்கள் அப்ளை பண்ணி நீங்கள் கொடுக்கலாம் அப்படின்றத முக்கியமாக வந்து தெரிவிச்சுக்கிங்க. திரும்ப ஒரு முறை கூட வந்து நான் சொல்கிறேன். அதாவது வந்து நியாய விலை கடையிலே உங்களுக்கான முகாமை வந்து ஏற்படுத்தி கொடுக்க போகிறாங்க. நீங்கள் எங்கே வந்து ரேஷன் பொருட்கள் வந்து வாங்குறீங்களோ நியாய விலை கடையில் அந்த கடையிலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான முகாம் வந்து ஒரு நாளைக்கு வந்து நடத்துவாங்க. கண்டிப்பாக அதுக்கான டேட் வந்து ஜனவரி மாதத்தில் வந்து வெளியாகும். அந்த டேட் வந்து குறிப்பாக ஒரு டிஸ்ட்ரிக்டும் ஒரு ஏரியாவுக்கும் என்னென்ன டேட் அப்படின்றதையும் நம்ம சேனல்லே கூடிய விரைவில் வீடியோவை வந்து நம்ம சொல்லுவோம். அதனால் நம்ம சேனலை வந்து கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கிங்க. இன்றைக்கி இந்த வீடியோ பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் ஒரு ஹாப்பியான நியூஸ் அப்படின்னே வந்து சொல்லலாம். புதுசாக வந்து அப்ளை பண்ண போகிறவங்க முகாம் மூலியமாக வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் வந்து டீட்டெயிலாக வந்து கொடுத்துருக்கோம். இதை ஸ்கிப் பண்ணாத இந்த வீடியோ வந்து பார்த்தவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். அதே போல் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பட்சத்தில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து இது வரைக்கும் வந்து அப்ளை பண்ணாதாங்கன்னா அவங்களுக்கு வந்து பயனுள்ள தகவலாக வந்து இருக்கும் அப்படின்றத குறிப்பாக வந்து நம்ம தரப்பில் வந்து சொல்லிக்கிறோம் அப்படின்னு வந்து சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ சம்மந்தமாகவோ இல்லை வந்து புதுசாக வந்து அப்ளை பண்ணுறது இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தை பற்றி புதுசாக அப்ளை பண்ணுறது சம்மந்தமாக ஏதாவது டவுட் இருந்தாலோ கண்டிப்பாக வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இது மட்டும் இல்லாமல் வேறு ஏதாவது கவர்மெண்ட் ஸ்கீம் சம்மந்தமாக வந்து ஆர்டிக்கலை நம்ம கண்டென்ட்டாக வந்து போடலாமா இல்லை வேறு ஏதாவது கவர்மெண்ட் ஸ்கீம் சம்மந்தமாக வந்து டவுட் இருந்தாலோ கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒரு கமெண்ட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உடனடியாக நம்ம சேனலில் வந்து ரிப்ளை பண்ணுவோம். நம்ம சேனலோடைய மிகப்பெரிய பெனிஃபிட் அப்படின்னே வந்து சொல்லலாம். அது நீங்கள் ஒரு வீடியோ கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் வந்து போய் பாருங்கள். நீங்கள் பண்ணுற ஒரு கமெண்ட்டுக்கும் உடனடியாக நீங்கள் கேட்குற கேள்விக்கு பதில் வந்து சொல்லுவோம் அப்படின்றத பெருமையாக வந்து நம்ம தெரிவிச்சுக்கிறோம். இதன் மூலயமா வந்து பதில் சொல்கிறது மூலிமா நிறைய பேர் வந்து பயன்பெற்று 1000 ரூபாய் வந்து பெற்றிருக்காங்க அப்படின்றதையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் தரப்புலேருந்து வந்து சொல்லிக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பட்சத்தில் இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிவிட்டு இன்ன வரைக்கும் நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.